வணக்கம் உறவுகளுக்கு. ஸ்ரீ ராஜேஸ்வரி திருமண தகவல் நிலையத்திலிருந்து கணேசன். இன்று ஒரு சமூகத்தில் மருத்துவர் சமூகத்தில் ஒரு மணமகனின் குமுறல் கதையை கேளுங்க. அதாவது 40 வயதுக்கு மேலே மணமகனுக்கு ஆகுது. அவருக்கு பார்த்திங்கன்னா 41 வயசுக்கு ஆகுது. மறுமணம். மனைவி பார்த்திங்கன்னா டிவோர்ஸும் கொடுக்க மாட்டேங்குது. ஆனால் அவருக்கு ஏகப்பட்ட வசதி வாய்ப்பு. அப்பா கவர்மெண்ட்டில் வேலை பார்த்து ரிட்டையர்டு. நல்ல வசதி வாய்ப்புகள் இருக்குது. அந்த மனைவி கணவனை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, அடிக்க வேற செய்கிறாங்க. அவங்கள் வக்கீலை வச்சு பேசினா கூட அவங்க வக்கீலே பயப்படுறாங்களாம். அந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கிறாங்க. காரணம், அவங்க கொஞ்சம் அழகாக வேற இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அதுக்கு அடுத்தபடியாக அவங்க வேலை பார்க்குற இடத்துல இவரை விட ஒரு 2 மடங்கு சம்பளம் அதிகம். அதனால் ஹெட் வெயிட் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாப்புல. இவர் எல்லாத்துக்கும் அனுசரித்து தான் போயிட்டு இருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு தம்பி அவருக்கு இருக்குது. அப்பா அரசு வேலை பார்த்து ரிட்டையர்டு. இப்போ இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு டிகிரி படித்த பெண்ணாக இருந்தால் பரவாயில்ல, இவருக்கு கவனிப்பதற்கு ஒரு மனைவி வேணும். இப்போ அந்த மனைவிக்கு இவர் கோர்ட்டு மூலயமாவும் தகவல் கொடுத்துருக்கிறாரு, காவல்துறை மூலமாகவும் தகவல் கொடுத்துருக்காரு. சேர்ந்து வாழ்வதற்கு அவங்க சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை, டைவர்ஸும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் என்கிட்ட கேட்குறாங்க. அப்போ இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, இப்போ ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நல்லா குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது இன்னொரு கல்யாணம் முடித்தால் குற்றம். ஆனால் இவங்க வாழ்வதற்கும் வர மாட்டேங்கிறாங்க, வேற ஒரு மனைவியடையும் சேர்ந்து வாழுவதற்கு விட மாட்டேங்கிறாங்க. அப்போ ஒரு ஒன்றுமில்லாத ஒரு கஷ்டப்பட்ட பெண் குடும்பம் நடத்தி ஒரு குழந்தைய பெற்றால் அவங்க தான் வாரிசாக வருவாங்க. அப்போ இதுக்கு முறைப்படியாக அவர் என்ன செய்கிறாருன்னா, காவல்துறை மூலயமாவும் கொடுக்குறார். என் மனைவி என்னுடன் சேர்ந்து வாழ வந்தால் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இல்லை என்றாலும் நான் வேற ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க விருப்பப்படுறேன், எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு கவனிப்பதற்கு ஆள் இல்லை என்று அவர் கூறுகிறார். 2வது கோர்ட்டுக்கும் அவர் கொடுக்குறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவருக்கு 40 வயதுக்கு மேலே ஆகக்கூடிய அந்த ஒரு நல்ல மனிதருக்கு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நபர்கள் யாராவது, அதாவது வசதி இல்லாத நபர்கள் இருந்தால் பரவாயில்ல, நான் அவரை ஏற்றுக்கொள்கிறேன், நான் அவரை முடித்துக் கொள்கிறேன் என்று விருப்பப்பட்டீங்கன்னா, அவர் வசதி வாய்ப்பு எதுவும் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. +2 டிகிரியோ படித்து மறுமணமாக இருந்தாலும் பரவாயில்ல, குழந்தையோடு இருந்தாலும் பரவாயில்ல அப்படி என்று எனக்கு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதில் அவர் முறைப்படி நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறார். இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, சட்டங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு தான் இன்றைக்கி கவர்மெண்ட்டில் நான் அவங்களுக்கு இருக்குது. ஆனால் ஆண்களுக்கு எப்படின்னா, இவ்வளவு தூரம் கொடுமைகளை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. 1 லட்ச ரூபாய்க்கு மேலே சம்பளம் வாங்கி ஒரே பையன், தம்பி ஒருத்தர் இருக்கார், அவரும் கவர்மெண்ட்டு, அப்பா கவர்மெண்ட்டு, நல்ல குடும்பம், நல்ல ஃபேமிலி. ஆனால் அந்நியத்தில் சம்மந்தம் பண்ணி அந்த பொண்ணு இவரை இந்த பாடுபடுத்துது. சரி, இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இதுக்கு நீங்கள் இவரை ஏற்றுக்கிட்டு ஏதேனும் பெண் வீட்டார் நீங்கள் விருப்பப்பட்டேன்னா, இப்போ பெண் வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் ஒரு கணவனார் ஏதேனும் விட்டுட்டு வேற ஒரு கல்யாணத்தை முடிச்சு போயிருப்பார், அவரும் டைவர்ஸ் கொடுத்துருக்க மாட்டார். இந்த மாதிரி எதுவும் பிரச்சனைகள் இருந்தால் நீங்களும் ஸ்டேஷன் மூலியமாக முடித்து கொள்ளலாம். நம்மகிட்ட இதுக்கு என்னென்னா, இதுதான் இதுக்கு தீர்வு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு மனிதன் ஒரு 5-6 வருஷமாக 10 ஒருத்தர் கஷ்டப்படுறாரு, அதேமாதிரி இன்னொருத்தர் 10 வருஷம் கஷ்டப்படுறாரு. சில பெண்கள் டைவர்ஸே கொடுக்காம காலம் பூரா இப்படியே ஏன் இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா, அவருக்கு சொத்து நிறையா இருக்குது, வீடு வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்குது. பிடிக்கலைன்னா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடலாம். அவங்க உன் மனைவி பார்த்தீங்கன்னா வேலை பார்க்குறாங்க, சம்பாதிக்கிறாங்க, வேற ஒருடைய இல்லீகலாகவும் தொடர்புலையும் இருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்கிறீங்க.
அப்போ இவருக்கு வந்து என்னென்ன பிரச்சனை அப்படின்னா, இவர் யாரோடையும் சேர்ந்து வாழ முடியல. ஆனால் மனைவி யாரோட இன்னைக்கு தான் சட்டம் இருக்க, மனைவி யாரோடனாலும் வாழலாம். அது பிரச்சனை கிடையாது. ஆனால் கணவன் யாராவது ஒருவரோட சேர்ந்து வாழ்ந்ததாக சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தா உடனே எல்லாத்தையும் தூக்கி அரெஸ்ட் பண்ணிட வேண்டியது. இதுதான் இன்னைக்குள்ள சட்டங்கள் இருக்கு. அதனால நான் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கஷ்டப்படக்கூடியவங்களுக்கு வந்து நல்ல ஒரு தீர்வு நான் தர்றேன். இதுதான் இன்னைக்கு இப்படி சட்டத்தில் இப்படியும் ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து இதில் முக்கியமாக நான் சொல்லக்கூடிய விஷயம் நல்லா கவனமாக கேளுங்க. இந்த மாதிரி நீங்கள் சூழ்நிலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு சில திருமண எங்களை போன்ற அமைப்பாளர்கள் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா ஒரு 4-5 பேரை சேர்த்துக்குவாங்க. அமைப்பாளர் 4-5 பேர் பெண் ஆட்களையும் ஆண்களையும் சேர்த்துக்குவாங்க. பெண்கள் இன்னைக்கு நிறைய பேர் அந்த தொழிலில் இருக்கிறாங்க. ஏன்னா கணவன் வந்து ஒழுங்காக வந்து நமக்கு வந்து உழைச்சி போடலாம் வைக்கலை அப்படிங்கிறதுக்காண்டி இந்த தொழிலில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க என்ன செய்கிறாங்கன்னா இவங்களே வந்து ஒரு குடும்பமாக செட்டப் பண்ணுறாங்க. இவங்களே செட்டப் பண்ணிவிட்டு கல்யாணம் உடனே முடிக்கணும்னு சொன்னால் உடனே ஒரு பொண்ணுக்கு வாங்க, அது எங்கே வாங்க, லாட்ஜுக்கு வாங்கன்னு சொல்லுவாங்க. லாட்ஜில் ரூம் போட்டு தங்குங்க, நான் நாளை காலையில் பொண்ணு வந்துடுவாங்க, உடனே பூட்டின கோயிலுக்கு முன்னால் தாலியை கட்டி அப்படியே போயிடலாம்பாங்க. அப்போ எனக்கு இங்கே 1 லட்சம் கொடு 2 லட்சம் கொடு, அந்த பிள்ளைக்கு 1 லட்ச ரூபா கடன் இருக்குது, 2-3 லட்சத்தை வாங்கிட்டு அவர் போயிடுவார். இந்த பொண்ணு உங்கள்கிட்ட 2 நாள் இருக்கும் 3 நாள் இருக்கும், அடுத்து வீட்டில் இருக்கிற பூரா எல்லாத்தையும் சுருட்டிட்டு போயிடுவாங்க. இதுதான் இன்னைக்கு நடக்குது. ஏன்னா உடனே கல்யாணம் அப்படின்னா இதுதான் நடக்கும். ஒரு பொண்ணை பார்த்து நீங்கள் முடிக்கணும்னா முதல்ல பெண்ணு வீடு மாப்பிள்ளை வீடு சொந்த பந்தங்கள் பாருங்கள், விசாரிங்க, அக்கம் பக்கத்தில் விசாரிங்க, அந்த வீட்டில் எவ்வளோ நாள் இருக்கிறாங்க, இந்த வீட்டில் எவ்வளோ நாள் இருக்கிறாங்க, பொண்ணு குடும்பத்தையும் மாப்பிள்ளை குடும்பத்தையும் விசாரிக்கணும். சரிங்களா? கொஞ்சம் விசாரித்து நீங்கள் முடிங்க. அதுக்காக பெண்ணு கிடைக்கலன்னு ரொம்ப நேரமாக அலைஞ்சிக்கிட்டு உடனே முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் நடக்கும். சில பேர் அடுத்தவங்க பொண்டாட்டியோட புரோக்கர்கள் வந்து கட்டி வச்சுட்டு போயிடுறாங்க. என்ன இந்த மாதிரிலாம் சில பிரச்சனைகள் நிறைய நடக்குது. ஒரே பொண்ணு நீங்கள் பேப்பரில் பார்க்கலாம், டிவியில் பார்க்கலாம், ஒரு பொண்ணு எத்தனை கல்யாணத்தை முடிச்சு ஏமாத்துறாங்க. பெண்களே இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது? இன்றைக்கி சட்டம் சரியான சட்டம் இல்லை, சரியான திட்டம் இல்லை. என்ன அதனால் ஒரே ஒரு விஷயம், இதெல்லாம் நிறையா நடக்குது. நான் இப்போ பேசுகிறது என் மனசில் உள்ளதை தான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்படிலாம் இருக்குன்னு சொல்லுறேன். ஏன்னா உடனே முடிக்கணும் அவசரப்படுறாதீங்கன்னு சொல்கிறேன். இப்போ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 100 கால் அட்டன் பண்ணுறேன். என்னால் அட்டன் பண்ணவே முடியலை. அதனால தான் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. ஏன்னா சில நண்பர்கள் வந்து நேரில் வந்துடுறாங்க. நான் நேரில் வந்த உடனே என்ன செய்ய பார்த்து 50 பொண்ணு எடுத்து நானே பேசி 1 வாரம் டைம் கேட்குறேன். அந்த 1 வாரத்தில் நீங்கள் அக்கம் பக்கத்தில் விசாரிச்சுக்கோங்க. விசாரிச்சுட்டு ஒன்று மாப்பிள்ளையோட பார்க்க நீங்கள் வாங்க, இல்லை பெண்ணுகிட்ட பார்க்க நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்களே நான் டெய்லி கூப்பிட்டு போக வேண்டியிருக்கு. அதனால எனக்கு வந்து கொஞ்சம் பிஸியாகவே இருக்கிறேன். இருந்தாலும் நான் சில நீங்கள் பேசக்கூடிய நீங்கள் எனக்கு ஃபோன் செய்த நம்பர்களை எல்லாமே நான் எழுதி அலுவலகத்தில் கொடுத்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அடுத்தபடியாக நீங்கள் என்கிட்ட தான் பேசணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய வாட்ஸ்அப் 8012-8012-13 இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. ஷார்ட்டாக சுருக்கமாக பேசி அனுப்புங்க. சார் இந்த மாதிரி ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு பேசுங்க. நான் உடனே உங்களுக்கு அதில் வாட்ஸ்அப்பில் வர்றேன். சரிங்களா? நன்றி. இப்போது நான் சொன்னக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. திருமணம் என்பது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்க. நாங்களே சொன்னாலும் ஒரு பொண்ணை சொன்னாலுமே நீங்கள் அக்கம் பக்கத்தில் விசாரிங்க. சரிண்ணா? ஏன்னா இது அதுக்காக தான் நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் தகவல் தர்றோம். நீங்கள் பின்வரும் எவ்வித பிரச்சனைக்கும் நாங்கள் பொறுப்பில்லைன்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா எங்களையும் மீறி ஒரு சில தவறுகள் நடக்கும். ஏன்னா இந்த 30 ஆண்டு காலத்தில் இதுவரையில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் உங்களுடைய ஆதரவு உங்களுடைய தயவில் நல்ல முறையில் போய்கிட்டு இருக்கிறதுனால என்ன வர சொல்லுங்கள். அதனால் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் இதுதான். எனக்கு கொஞ்சம் கவனமாக செயல்பாடு செய்யுங்க. எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்க. இப்போ நான் வந்து 30 வருஷ அனுபவத்தில் எந்த பிரச்சனையும் இதுவரையில் இல்லை, இனிமேல் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தருக்கும் நான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையோட காத்துக்கிறீங்க. நீங்கள் எனக்கு பொதுவாக ஒரு தடவை பேசிட்டீங்கன்னா மறுமுறை வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்கள். சரிங்களா? ரொம்ப நன்றி நன்றி நன்றி.